வணக்கம். தலைப்புச் செய்திகள். தேசிய அளவில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த புதுவை மாணவர் வாழ்த்து தெரிவித்தனர் மனித உரிமை பேரவை. புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகளில் எம்ஆர்பி விலையில் மதுபானங்கள் விற்கப்படுகிறதா என சோதனை நடத்தினார் தாசில்தார் சிலம்பரம். புனித ரமலான் தினத்தை முன்னிட்டு பெரிய பள்ளியில் ஏழை எளிய மக்களுக்கு 5 கிலோ இலவச அரிசியை வழங்கினார் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் 14வது பேராயராக உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மறை மாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி கடலூர் உயர் மறைவட்டமானது 4 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இது 1886ஆம் ஆண்டு முதல் உயர் மறை மாவட்டமாக தகுதி உயர்த்தப்பட்டது. இதுவரை 13 பேராயர்கள் மறை மாவட்ட அவையில் வழிநடத்தியுள்ளனர். புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் 13வது பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் கடந்த 21/1/2021 ஓய்வு பெற்றார். பின் பாலக்காடு மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி பீட்டர் அவை பொறுப்புகளை கவனித்து வந்தார். இதனையடுத்து கடந்த மார்ச் 13ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மறை மாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட புதிய பேராயராக நியமிக்கப்பட்டார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள பெத்தி செமினார் பள்ளியில் புதிய பேராயர் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் இந்தியாவிற்கான போப்பாண்டவரின் அப்போஸ்தல தூதவர் லியோ போல்டோ ஜிரலி முன்னிலையில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட 14வது பேராயராக பிரான்சிஸ் கலிஸ்ட் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, MP செல்வ கணபதி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக ஆயர் பேரவைத் தலைவர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, பிரெஞ்சு இந்திய துணை தூதர் லீஸ் தல்போபரே, பெத்தி செமினார் பள்ளியின் முதல்வர் பாஸ்கர்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வரவேற்பார்கள். அரங்கிலும் அமர்ந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இந்நிகழ்ச்சியின் பொறுப்பாளரும் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாளர் என்ற முறையில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ஜிப்போ டெக்னாலஜி சென்னை இணைந்து கல்வி உதவித்தொகையை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நன்றாக படிக்கும் ஏழை மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டியும் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கல்வியில் சிறப்பாக படிக்கும் ஏழை மாணவர்களை கண்டறிந்து சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ஜிப்போ டெக்னாலஜி இணைந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 6 மாணவர்களின் கல்வி கட்டண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி காமாட்சியம்மன் கோவில் தெருவில் உள்ள ப்ரொஃபஷனல் கொரியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் கோவை மோகன் அவர்கள் தலைமை தாங்கி பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காசோலைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சாரோன் சொசைட்டி பொருளாளர் சுகுணா அனைவரையும் வரவேற்றார். மேலும் இந்நிகழ்வில் சாரோன் சொசைட்டி தன்னார்வ தொண்டர்கள் சபரிநாதன், விபன் பிரசாத், ஜோதி மற்றும் ரேணு பீட்டர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழகத்தில் பிரபலமான அனிஃபா பிரியாணியின் புதுச்சேரி கிளை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் மக்கள் பேராதரவு பெற்ற பிரபலமான அனிஃபா பிரியாணி
சென்னை, பெரியகுளம், ராமநாதபுரம், தேனி, மதுரை உட்பட 8 ஊர்களில் நிறுவனர் ஆசிப் ரஹ்மான் முயற்சியால் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இதனிடையே புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அனிஃபா பிரியாணியின் 9வது கிளை திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கிளையின் பங்குதாரர்கள் கௌதம், சந்துரு முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கடையை திறந்து வைத்து வாழ்த்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அனிஃபா பிரியாணியின் CEO அது, என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சம்பத், ஜவஹர், ராம், முனுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மொத்தில்பட்டி தொகுதியில் பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மினி பேருந்து சேவையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மொத்தியல்பட்டி தொகுதியில் சோலைநகர் வடக்கு மீனவர் பகுதியில் இருந்து பேருந்து நிலையம் வரை செல்லும் மினி பேருந்து சேவை கடந்த பல மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களை சந்தித்து மீண்டும் மினி பேருந்து சேவை அளிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களின் தீவிர தொடர் முயற்சியால் மீண்டும் முத்தியால்பட்டி தொகுதிக்கு மினி பேருந்து சேவை இன்று முதல் துவங்கியது. சோலைநகர் வடக்கு பகுதியில் துவங்கிய மினி பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் அப்பகுதியின் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் பொதுமக்களோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வரை அனைவருக்கும் பேருந்து டிக்கெட் எடுத்து பயணம் செய்தார். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களின் கடும் முயற்சிக்கு முத்தியால்பட்டி தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டியலின மற்றும் பழங்குடியினர் ஊழியர் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டியலின மற்றும் பழங்குடியினர் ஊழியர் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் குருநாதன் தலைமை தாங்கினார். இப்போராட்டத்தில் தகுதியான ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், அனைவருக்கும் காலத்தோடு MACV வழங்க வேண்டும், தொலைதூர கல்வி இயக்க பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. உப்பளம் தொகுதியில் சுகாதார திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியின் பழைய துறைமுகத்தில் சுகாதார திருவிழா தொடங்கியது. இதனை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மருத்துவ வல்லுநர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். நோயாளிகள் தங்களுக்கு தேவையான சந்தேகங்கள், மருத்துவ ஆலோசனைகளையும் பெற்றனர். சுகாதார திருவிழாவில் கண்காட்சியும் அமைந்திருந்தது.
இந்த கண்காட்சியில் பாரம்பரிய உணவு முறைகள், சத்தான உணவு வகை பற்றிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிகழ்வில் தொகுதியின் செயலாளர் சக்திவேல், மாநில மீனவரணி அமைப்பாளர் தனசேகரன், மாநில இளைஞரணி ராஜி, மாநில மீனவரணி விநாயகமூர்த்தி மற்றும் திமுக சகோதரர்கள் உடனிருந்தனர். புனித ரமணானை முன்னிட்டு பெரியபள்ளியில் ஏழை எளிய மக்களுக்கு 5 கிலோ இலவச அரிசியினை உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி வழங்கினார். புனித ரமணானை முன்னிட்டு உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரியபள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு 5 கிலோ இலவச அரிசி புதுவை மாநில கழக துணை அமைப்பாளர் அனிபால் கெனடி உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். அவரின் தலைமையிலும் உப்பளம் தொகுதியின் திமுக பிரமுகர் அசோக் முன்னிலையிலும் பெரியபள்ளி வார்டில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு 5 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான ஏழை எளிய மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். பங்கு கொண்ட அனைவருக்கும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொருட்களை வழங்கி ரமலான் வாழ்த்துக்களை கூறினார். இந்நிகழ்வில் தொகுதியின் செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜி, அஷர், முபாரக், நிசார், ரகீப், இமாம், கலாப்பன், லாரன்ஸ் மற்றும் மோரிஸ் ரகுமான் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு நாட்டின் பழமையான பெத்தாங் போட்டியின் துவக்கம் 3 நாட்கள் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் பரிசுகள் வழங்கி பாராட்ட உள்ளார். சுமார் 1907ஆம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டை சார்ந்த ஜூலியஸ் லீனோர் என்பவரால் உருவாக்கப்பட்ட விளையாட்டுதான் பெத்தாங். பழங்காலத்தில் மரப்பந்துகளை வைத்து கிரேக்கர்கள் விளையாடிய ஒரு விளையாட்டுதான் பெத்தாங்கிற்கு முன்னோடி என்று சொல்லலாம். கிரேக்கர்களுடைய இந்த விளையாட்டு ரோம் வழியாக தெற்கு பிரான்சிற்கு சென்று அங்கு பெத்தாங்காக மாறியது. பிரான்சில் மரப்பந்துகளுக்கு பதில் இரும்பு பந்துகள் பயன்படுத்தப்பட்டன. 2 அணிகளாக 2 பேர், 4 பேர், 6 பேர் வரை இதில் விளையாட முடியும். புதுச்சேரியை விட்டு வெளியேறிய பிரெஞ்சுக்காரர்கள் பொதுவை மண்ணை விட்டு சென்ற பல கலாச்சார விஷயங்களில் பெத்தாங்கும் ஒன்றாகும். இந்த விளையாட்டு தற்போது புதுச்சேரியில் குழு குழுவாக விளையாடி வருகின்றனர். அதன்படி வீரமா முனிவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 53வது ஆண்டாக தட்டாஞ்சாவடி வேளாண் துறை மைதானத்தில் விளையாட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 252 அணிகள் பங்கேற்றுள்ளது. இன்று தொடங்கி 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாக்அவுட் முறையில் நடத்தப்படும் இந்த விழாவின் இறுதிப் போட்டி 2ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் வெற்றி பெற்ற அணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்க உள்ளதாகவும் அணி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டில் வேலை பார்ப்பதாக கூறி ஏமாற்றி திருமணம் செய்து ஏமாற்றிய கணவர் மற்றும் மாமனார் மாமியார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சங்கரதாஸ் பாவி நகரை சார்ந்தவர் ஷகிலா. இவர் கடந்த 2004 முகமது யாகூப் அலி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அப்போது வெளிநாட்டில் தாம் தொழிலதிபராக பணிபுரிவதாக பொய்யான தகவலை கூறி தன்னை ஏமாற்றி திருமணம் செய்துவிட்டார் எனவும், இதற்கு உடந்தையாக தனது மாமனார் ரமதுல்லா மற்றும் மாமியார் பாத்திமா ஆகியோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட மகளிர் காவல் ஆய்வாளர்
கணவர், மாமியார் மற்றும் மாமனார் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து திருமணம் செய்ததாக கூறி வழக்கு பதிவு செய்து கொண்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். படிக்கிறோம், வழி இல்லாமல் நடுத்தரில் நின்றுக்கிறேன். இது கேட்க என் மாமனார் கிட்ட கேட்டால் எனக்கு வீட்லேயே தங்க விட மாட்டாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த கொடுமைக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறேன். அதனால் நான் ஜமாத்தில் போனேன். ஜமாத்தில் போய் அங்கேயும் எனக்கு தெரியாத தீர்ப்பு கிடைக்கல. அந்த தீர்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நான் மகளிர் ஆல்பமன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்கே 2019 கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கிறாங்க. இதனால் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எனக்கு என்னன்னாக்கா என்னுடைய 50 பொண்ணாக வேணும் சார். எனக்கு அந்த வீட்டை விட்டு திறத்தக்கூடாது. 2 பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். அது இல்லாமல் அவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறானாக்கா என் கூட மேஃப்ளவரில் படித்த பொண்ணு பிரியான்றவன் அவருடைய வீட்டுக்கு நடக்குதா? நடக்குது சார். டிவிசி நடக்குது. அப்படி நடந்தும் இன்ன வரைக்கும் ஒரு ஜீவனாம்சம் எதுவுமே எனக்கு கொடுக்கவே இல்லை. இந்த 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறேன். சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த பெண்ணோட பிரியான்றவன் அவங்க வீட்டுக்கார் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுறாரு காரைக்காலில். அந்த பெண்ணோட இப்போதைக்கு தொடர்பில் இருக்கிறார் அவர். அதனால் தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்பியிருக்கிறேன். எனக்கு இந்த நீதிமன்றம் முன்னாடி நான் பேசுகிறது எனக்கு நல்ல முடிவு கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நான் பேசுகிறேன். தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது நல்ல முடிவு எடுங்க, உங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டு. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் திருவிக அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2007ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் 2007ஆம் ஆண்டு பணிபுரிந்த ஆசிரியர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னாள் மாணவர்கள் சார்பில் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் பழைய நினைவுகளை கலந்துரையாடல் மூலம் பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை போக்குவரத்து துறையின் மூலம் சாலை பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. புதுவையின் பிராந்தியமான ஏனம் காவல் நிலையங்களில் புதுவை பாலகிருஷ்ணன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினார். ஏனாம் போக்குவரத்து காவல் நிலையம், ஏனாம் சட்ட ஒழுங்கு காவல் நிலையங்களில் விழிப்புணர்வு போஸ்டர் வழங்கி சாலை விழிப்புணர்வுகளில் காவலர்களின் பங்கு பற்றி பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஏனாம் காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்தர், ஆய்வாளர் சிவகணேஷ், உதவி ஆய்வாளர் கனகராஜ், சுப்பராஜ் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். In the world, India is number one. And in India, Pondicherry and Tamil Nadu are number one in having large amount of traffic violations and also the accidents and the loss of life. Therefore, today we are privileged to have him here, and he is very much interested to interact with the students, especially of the college, so that he can provide you awareness road safety. So I invite you, sir, for being with us, and he will be speaking about, and if you have any rights. ஸ்ரீ பாரத் வித்யாசரம் பள்ளியில் பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஆகரம் ஸ்ரீ பாரத் வித்யாசரம் சிபிஎஸ்இ பள்ளியில் மழலையர் மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புகழேந்தி, ஃபவுண்டர் ஆஃப் சீஃப் கோச் விஷன் ஸ்கில் ஸ்கூல் அவர்கள் கலந்து கொண்டு மழலையர் செல்வங்களுக்கு பட்டமளித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் தாளர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் முதல்வர் சாந்தி ஜெயசுந்தர் அவர்களும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களும் கலந்து கொண்டனர். மேலும் பட்டமளிப்பு விழாவினையும் சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகளில் எம்ஆர்பி விலையில் மதுபானங்கள் விற்கப்படுகிறதா என தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் காவல்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலையில் மதுபானங்களை விற்றால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மதுக்கடைகளில் தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் கலால்துறையினர் மற்றும் போலீசார் எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்கப்படுகிறதா என திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கடையில் உரிமையாளர்களிடம் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர்கள் அறிவித்தனர். நலவாடு மீனவ கிராமத்தில் 300 குடும்பங்களுக்கு சுனாமி குடியிருப்பு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மணலி தொகுதிக்குட்பட்ட நலவாடு கிராமத்தில் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேல்நிலை துறை மூலமாக வழங்கப்பட்ட சுனாமி குடியிருப்புகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் அவர்கள் தொடர் முயற்சியால் சுனாமி குடியிருப்பு வாசிகளுக்கு குடியிருப்பு ஒப்படைப்பு பத்திர பட்டா வழங்கும் விழா நலவாடு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு 300 சுனாமி குடியிருப்புகளுக்கான ஒப்படைப்பு பத்திர பட்டாவினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை ஆட்சியர் கந்தசாமி, தாசில்தார் குமரன், வருவாய் ஆய்வாளர் பிரேம் பிரகாஷ் மற்றும் அதிகாரிகள், நலவாடு கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் பிறந்தநாள் விழா திமுக பிரமுகர்கள், கட்சி பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் உழவர்கரை திமுக பொதுச் செயலாளர் கலிய கார்த்திகேயன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பழங்கள் கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் அருட்செல்வி, அவை தலைவர் விஜயரங்கன், திமுக நிர்வாகிகள் அகிலன், ஜா கிருஷ்ணமூர்த்தி, ஜான்சிராணி, செல்வகுமார், அஜித் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தேசிய அளவில் பளுதூக்கும் பிரிவில் 3ஆம் இடம் பிடித்த மாணவிக்கு மனித உரிமை பேரவை சார்பில் பாராட்டப்பட்டது. தேசிய அளவில் பளுதூக்குதல் போட்டி ஒடிசா மாநிலத்தில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் அரியங்குப்பம் சண்முக நகர் பகுதியை சார்ந்த ஹரி என்கின்ற மாணவி 149 கிலோ எடையை தூக்கி 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை பெற்றுள்ளார். இவர் அரியங்குப்பம் சண்முக நகர் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார். இங்குள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்பதற்காக கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு கொண்டு சாதனை படைத்து வருகிறார். இதனை பாராட்டும் விதமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் தலைவருமான சக்திவேல் தலைமையில் மாணவி ஹரிணியை பாராட்டி சாந்தி அணிவித்து அவரை ஊக்குவித்து வாழ்த்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதி திமுக செயலாளர் சீதாராமன், திமுக பிரமுகர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் செயலாளர் கலிவரதன், லோகநாதன், ராஜேந்திரன், அரசு, சிவசங்கரன், மணவெளி தொகுதி அமைப்பாளர் ஞானவேல், சசிகுமார், சீனு, அருளானந்தம், மகளிரணி வெரோனிகா, செலின் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மாணவி ஹரிணியை மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கொம்பாக்கத்தில் இலவச சித்த மருத்துவ முகாமினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வெளியூர் தொகுதி கொம்பாக்கம் ஐந்தினை குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் கொம்பாக்கம் செங்கல்நீரம்மன் ஆலயத்தில் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இலவச சித்த மருத்துவ முகாம் மற்றும் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. கொம்பாக்கம் தந்தை பெரியார் இலவச பணிவகம் சார்பாக பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியும் மற்றும் நகர் தூய்மை பணி தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கும் விழாவும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமை தாங்கி சித்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து மரக்கன்றுகளையும் நட்டார். மேலும் சாலையோர சிறு வியாபாரிகள் வெயிலில் அவதிப்படாமல் இருக்க பெரிய குடைகளையும் வழங்கினார்.
இந்த மருத்துவ மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் இயக்குநர் டாக்டர் ஜெயந்தி முன்னிலை வகித்தார். நோடல் அதிகாரி இந்திரா ஒருங்கிணைப்பு செய்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் ராமசாமி, சங்க தலைவர் வேல்முருகன், சேர்மன் சக்திவேல், செயலாளர் டேவிட், தினகரன், பொருளாளர் அழகிரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு முதியவர்களுக்காக சமூக நலத்துறை மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையோடு இணைந்து ஹெல்பேஜ் இந்தியா மூலமாக முதியோர் உதவிக்கு 145667 இலவச தொலைபேசி சேவையினை புதுச்சேரி அரசு அளித்து வருகிறது. தேசிய அளவில் செயல்பட்டு வரும் 14567 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் பிரத்யேகமாக முதியவர்களுக்கென்று அமைக்கப்பட்ட பலவிதமான சேவைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தகவல் தொடர்பான சேவைகள், முதியோருக்கான வழிகாட்டுதல் சேவை, சட்ட சேவைகள், ஓய்வூதியம் தொடர்பான சேவைகள், ஆற்றுப்படுத்துதல், முதியோர் வன்கொடுமைக்கு உட்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் சேவை, ஆதரவற்ற நிலையில் உள்ள முதியோர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு அளிக்கும் சேவையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இத்தோடு கொரோனா பேரிடர் காரணமாகதான் முதியவர்களுக்கு கொரோனா சம்பந்தமான அறிவுரைகளும் மற்றும் அது தொடர்பான தகவல்களும் இந்த இலவச தொலைபேசி எண்ணின் மூலம் அளிக்கப்பட்டு வருகிறது. வாரத்தின் அனைத்து நாட்களும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு சேவையை பெறலாம். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் முதியோர்களுக்கான தேசிய அளவிலான இலவச சேவை எண் 14567 குறித்த விளம்பர பலகைகளை பேருந்துகளில் அறிமுகப்படுத்தும் பிரசாரத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் கொரோனா பரவல் தடுக்கும் விதமாக பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு முகக்கவசம் அணியும் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். இலவச முகக்கவசத்தையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் பத்மாவதி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார், புதுச்சேரி போக்குவரத்து துறை மேலாளர் குழந்தைவேல், ஹெல்ப் ஏஜ் இந்தியா கடலூர் திட்ட இயக்குநர் வேணுகோபால், ராமலிங்கம், தேசிய முதியோர் உதவி எண் திட்ட மேலாளர் கௌதம், யாஷ்பால், முதியோர் உதவி எண் பணியாளர்கள் மற்றும் புதுச்சேரி மூத்த குடிமக்கள் நலசங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய அளவில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த புதுவை மாணவர். வாழ்த்து தெரிவித்தனர் மனித உரிமை பேரவை. புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகளில் MRP விலையில் மதுபானங்கள் விற்கப்படுகிறதா என சோதனை நடத்தினார் தாசில்தார் சிலம்பரம். புனித ரமலான் தினத்தை முன்னிட்டு பெரிய பள்ளியில் ஏழை எளிய மக்களுக்கு 5 கிலோ இலவச அரிசியை வழங்கினார் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.